கட்சி காங்கிரஸ் கட்சி. அதாவது ஐயா, நீங்க காங்கிரஸ் கடலு, திமுக ஏரிங்கிறீங்க. நாங்க பாக்குறது தமிழ்நாட்டுக்கு உள்ள, தமிழ்நாட்டுக்குள்ளதான் மெயினா வரேன் நான். இப்ப என்ன நாசம் பண்ண, ஒரு கொலைக்கு நம்ம எவ்வளவு கொடுப்போம்? ஒரு 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டவர்கள் 2G ஸ்பெக்ட்ரம் மூலியமாக 1.25 லட்சம் கோடி கொடுத்தார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சொன்னால், அப்ப யார் திமுக குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, யார் அதிகமாக இங்க ஊழல் செஞ்சிருக்கிறார், யார் அதிகமாக சமுதாயத்தை சீர்கழித்திருக்கிறாங்க தமிழர்களை? என்ன கொலை, என்ன கொலை? 2G ஸ்பெக்ட்ரம்ல எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கோடி கொள்ளையடிக்க, எவ்வளவு சுரண்டுனாங்க, யார் கொடுத்தது? 1,76,000 கோடி யார் கொடுத்தது? யார் அனுமதிச்சதுன்னு கேக்குறீங்க? இந்திரா காங்கிரஸ். ஆமா, அது எதுக்கு அப்படி அனுமதிச்சாங்கங்கறீங்க? 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்றதுக்காக, ஒரு கொலைக்கு, ராஜீவ் காந்தியை கொண்ட ஒரு கொலைக்காக 1.25 லட்சம் கோடியை கொடுத்தவர்கள் அந்த காங்கிரஸ். அது யாரை கொல்றதுக்கு? ஈழத்தமிழர்களை கொல்றதுக்காக காங்கிரஸ் கட்சி ஆர் ராஜா மூலமா திமுகவுக்கு கொடுத்தாங்க. இவங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு. ஓஹோ, அதுதான் ஒரு கடற்கரையில உண்ணாவிரதம். அதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னா, அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் காங்கிரசிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு, உங்களுடைய பிரதமரை கொன்னதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன், அதற்கு நீங்கள் பரிகாரம் என்ன செய்ய போறீங்க? குடுக்கறத ராஜா கிட்ட கொடுத்து அனுப்புங்க, கனிமொழியை கூட அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாரு. அனுப்பிட்டாரு. இங்க தேர்தல் சிஸ்டத்தையே மாத்திட்டாங்களே, குடும்ப ஆட்சியே கொண்டு வந்துட்டாங்களே. ஆமா, காங்கிரஸ் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. தமிழ்நாட்டை காங்கிரஸ் எப்படி கெடுத்துச்சு அதை சொல்லுங்க. நடுவர் அவர்களை வணங்கி, இப்போது நாம் குடியரசு தினத்தை கொண்டாடி கொடுக்கிறோம் என்று சொன்னால், அதாவது இந்த குடியரசு தினத்தை 2014க்கு முன்னால், 2014க்கு பின்னால் மோடி அவர்கள் வரவில்லை என்று சொன்னால், இந்திய செங்கோட்டையில் சைன அதிபரும் தமிழகத்தில் யாரு பாகிஸ்தான் அதிபரும் தான் கொடியேற்றி நின்றிருப்பாங்க. முதல்ல நாம் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இந்த 7 வருட காலம் சீன அதிபருக்கு திமுக அப்படிப்பட்ட கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. இந்த நாட்டையே வித்துட்டு இருப்பான். அதை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் என்ற கடலுக்கு நீங்கள் திமுக என்ற ஏரியை நீங்க சமன் பண்ணி பேசுறாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷத்துல அனைத்து மாநிலங்களையும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அதாவது ஐயா, நீங்க காங்கிரஸ் கடலு, திமுக ஏரிங்கிறீங்க. நாங்க பாக்குறது தமிழ்நாட்டுக்கு உள்ள, தமிழ்நாட்டுக்குள்ளதான் மெயினா வரேன் நான். இப்ப என்ன நாசம் பண்ணி அவர் சொன்னார் இல்லையா, இல்ல அவர் சொன்னார் 4 பிச்சைக்காரங்க சொன்னார் இல்லையா, ஒரு கொலைக்கு நம்ம எவ்வளவு கொடுப்போம்? ஒரு கொலைக்கு நம்ம எவ்வளவு கொடுப்போம்? ஒரு 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டவர்கள் 2G ஸ்பெக்ட்ரம் மூலியமாக 1.25 லட்சம் கோடி கொடுத்தார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சொன்னால், அப்ப யாருங்க பெரியவன்? இவர் பிச்சைக்காரரை பத்தி பேசுறாரு, அவன் பணக்காரன். கொலை பண்றதுக்கு 1.25 லட்சம் கோடி கொடுத்திருக்கான் 2G ஸ்பெக்ட்ரம் மூலியமாக. யாருக்கு? திமுகவிற்கு, ராசாவிற்கு, திமுக குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, யார் அதிகமாக இங்க ஊழல் செஞ்சிருக்கிறார், யார் அதிகமாக சமுதாயத்தை சீர்கழித்திருக்கிறாங்க தமிழர்களை? என்ன கொலை, என்ன கொலை? 2G ஸ்பெக்ட்ரம்ல எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு கோடி கொள்ளையடிக்க, எவ்வளவு சுரண்டுனாங்க, யார் கொடுத்தது? 1,76,000 கோடி யார் கொடுத்தது? யார் அனுமதிச்சதுன்னு கேக்குறீங்க? இந்திரா காங்கிரஸ். ஆமா, அது எதுக்கு அப்படி அனுமதிச்சாங்கங்கறீங்க? 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொன்றதுக்காக, ஒரு கொலைக்கு, ராஜீவ் காந்தியை கொண்ட ஒரு கொலைக்காக 1.25 லட்சம் கோடியை கொடுத்தவர்கள் அந்த காங்கிரஸ். அது யாரை கொள்றதுக்கு? ஈழத்தமிழர்கள். என் தொப்புள் கொடி உறவுகளை கொள்வதற்காக கொடுத்த பணம் அது. தொப்புள் கொடி ஈழத்தமிழர்களை கொல்றதுக்காக காங்கிரஸ் கட்சி ஆர் ராஜா மூலமா திமுகவுக்கு கொடுத்தாங்க. இவங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு. ஓஹோ, அதுதான் ஒரு கடற்கரையில உண்ணாவிரதம். அதுதான் முக்கியம். ஏன்னு சொன்னா, அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது அவர் காங்கிரசிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு, உங்களுடைய பிரதமரை கொன்னதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன், அதற்கு நீங்கள் பரிகாரம் என்ன செய்ய போறீங்க? குடுக்கறத ராஜா கிட்ட கொடுத்து அனுப்புங்க, கனிமொழியை கூட அனுப்புறேன்னு சொல்லியிருப்பாரு. அனுப்பிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன்னா ராஜா நம்ப முடியாது. தமிழகத்துல அதிகமான மீனவ கிராமங்கள் உண்டு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது 2000, அதாவது கச்சை தீவை தாரை வார்த்ததற்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா, கச்சை தீவை தாரை வார்த்ததுக்கு முன்னாடி பெரிய படுகொலை எல்லாம் கிடையாது. தமிழக மீனவர்கள் கொல்லப்படவில்லை. ஏன்னா கச்சை தீவு அங்க இருந்தது. அங்க போயிட்டு அவங்க ஈஸியா அவங்களோட மீன் பிடிச்சுப்பாங்க, ஈஸியா அவங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க. ஆனா கச்சை தீவை தாரை வார்க்கப்பட்ட பிறகு
570 மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தாரை வார்த்தது யார்? காங்கிரஸா திமுகவா? ரெண்டு பேரும் சேர்ந்துதானே? காங்கிரஸ் தானே. ஆமா. அப்போ கையெழுத்து போட்டா செல்லாது. காங்கிரஸ் தான் கையெழுத்து போடணும். அப்படி என்றால் யார் இனப்படுகொலை செய்தவன்? திமுகவா இல்ல காங்கிரஸா? இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் அவங்க 1-2 கொலை பண்றான், இவன் லட்சக்கணக்கில் கொள்றான், ஆயிரக்கணக்கில் கொள்றான், அது யாரை கொள்றான்? தமிழர்களை கொள்கிறான் என்று சொன்னால் தமிழகத்தை அதிகமாக சீரழித்தது காங்கிரஸா திமுகவா? காங்கிரஸ் தான். ஏன்னா கச்சத்தீவை எழுதி கொடுத்தது 1.25 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து 1.25 லட்சம் ஈழத்தமிழர்களை கொலை பண்ணது அதெல்லாம் காங்கிரஸ் தானே. அதே போல்தான் பிரபாகரன் அவர்கள் நான் ஒரு இந்தியன் அப்படி என்று சொல்லியிருந்தால் அங்கு இனப்படுகொலையே நடந்திருக்காது. நான் ஈழத்தமிழன், நான் தமிழகத்தை சேர்ந்தவன் என்று சொன்னதால்தான் அங்கு இனப்படுகொலையே நடந்தது. ஏன்? நான் ஒரு இந்து, நான் ஒரு இந்தியன் என்று சொல்லி இருந்தால் இலங்கை அவர்களுடைய படை மேலே கை வைத்திருக்குமா? சற்று சிந்திக்கணும். நம்ம இதை கை வைத்திருக்க முடியுமா? அவன் இந்தியன்னு சொல்லல பிரபாகரன், நான் ஒரு ஈழத்தமிழன் என்று சொல்கிறான், நான் ஒரு தமிழன் என்று சொல்கிறான். ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடம் திராவிடம் என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். திராவிடமோ அதாவது தமிழ்நாடு என்னமோ தமிழ் தனி நாடு என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் கொல்லப்பட்டார்கள் இலங்கையிலே 1.25 லட்சம் தமிழர்கள். அதற்கு காரணம் யார்? பிரபாகரன் ஒருவர். அந்த பிரபாகரன் யார் சொல் கேட்டார்? காங்கிரஸ் சொல் கேட்டார். காங்கிரஸ் சொன்னா யாரு? ராஜீவ் காந்தியோட சொல்ல கேட்டார். அந்த ஒப்பந்தத்தில் பிரபாகரன் அவர்களும் அப்போதைய இலங்கையோட அதிபர் கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் எந்த ஒப்பந்தத்தில்? அமைதிப்படை அனுப்புற ஒப்பந்தம். அமைதிப்படை. ஆனா அந்த அமைதிப்படை அனுப்பியது அப்போதைய யாரு? ராஜீவ் காந்தி அவர்கள். அங்க அமைதிப்படை போய் அமைதியை காத்தாங்களா? பெண்களை கற்பழித்தார்கள், தமிழர்களை கற்பழித்தார்கள், எண்ணற்ற தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அமைதிப்படையினர். அப்படி என்று சொன்னால் தமிழர்களை கொன்று குவித்தது யார்? சீரழித்தது யார்? தமிழ்நாட்டில் இருந்து போன தமிழனையும் சேர்த்து கொண்டான். இந்த 3 விஷயம் போது லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க யார் காரணம்? காங்கிரஸ் தான் காரணமே தவிர திமுகவும் காரணம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. அதை நாங்கள் மறுக்கவில்லை. திமுக ஊதுகுழல் மட்டும்தான். ஆனால் நெருப்பு யாரோட? இது ஊதுவது யார்? காங்கிரஸ் தானே. இன்று வரை ஊதிக்கொண்டிருப்பது காங்கிரஸ் தானே. இன்று வரை தமிழகத்தை உருப்படாம. ஏன்னா இன்னைக்கு 2014 அவங்க 10 வருஷம் திமுக முட்டு கொடுத்துட்டு 2014 10 வருஷத்துல இப்பயும் 17 வருஷமாக காங்கிரஸ் திமுக முட்டு கொடுக்கிறது என்று சொன்னால் அப்ப 2 பேருமே கூட்டுக்கலவானிய தானே. 2021 காங்கிரஸ் கூட்டணி வைக்கலனா திமுக இப்ப ஆட்சியில இருக்காது. அப்படி என்று சொன்னால் திமுகவின் தயவை அதிகமாக எதிர்பார்ப்பது யாரு? காங்கிரஸ். காங்கிரசின் தயவை அதிகமாக இருப்பது யார்? திமுக. ஆனால் இதில் யார் பெரியவர் என்று சொன்னால் காங்கிரஸ் தான். ஏனென்றால் அடுத்த முறை தப்பித்தவர் காங்கிரஸ் வந்தால் கூட அந்த காங்கிரசின் காலை கழுவி குடிக்கத்தான் திமுக இருக்குமே தவிர திமுகவின் காலை கழுவி குடிக்க காங்கிரஸ் இருக்காது என்று சொல்லி வாய்ப்பு பாராட்டி வருகிறேன். நன்றி. நல்லா சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் டெல்லியில இருந்தாலும் தமிழ்நாட்டை அழிச்சது காங்கிரஸ் தான். ஈழத்தமிழர்களை கொன்னது, கச்சத்தீவை விட்டு கொடுத்தது, அதனால 850 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது. இதெல்லாம் மீனவர்கள்னா தமிழன் தானே சுட்டுக் கொல்லப்பட்டான். இதுக்கெல்லாம் காங்கிரஸ் தானே காரணம். ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க ஐயா. இந்த பக்கத்துல தலைவர் யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் விடுபட்டது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல திமுகவால தான் தமிழ்நாடு அழியுது அப்படின்னு சொல்றதுக்கு வாங்க. 2 பக்கமும் தலைவர்கள்